அன்பிற்கினியவர்களே, லூர்து தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த லூர்து தொலைக்காட்சி வழியாக ஒவ்வொரு நாளும் திருப்பலி மற்றும் திருவழிபாட்டு நிகழ்வுகள், இந்த பசிலிக்கா பங்கினுடைய நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து பங்கெடுத்து அருள் பெற்று இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இந்த தொலைக்காட்சி முன்பாக இருக்கின்றீர்கள். ஊடகத்தின் வழியாக இந்த செய்தியை பெற்றுக்கொள்கின்றீர்கள் என்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. எனவே முதற்கண் உங்கள் அனைவருக்கும் ஆசிரையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்மஸ் என்பது ஒரு மகிழ்ச்சியின் விழா. இந்த மகிழ்ச்சி எப்படி பிறக்கிறது என்று சொன்னால் பகிர்விலே பிறக்கிறது. இந்த பகிர்வு ஏன் நடக்கிறது என்று சொன்னால் அது அன்பின் அடிப்படையிலே நிகழ்கிறது. எனவே அன்பு என்பதுதான் அடிப்படை. இந்த அன்பினால் பகிர்வு என்பது நடைபெறுகிறது. இந்த பகிர்வினால் மகிழ்ச்சி நம் மனதிற்கு கிடைக்கிறது. எனவே இதுதான் கடவுளுடைய படைப்பு. முதலாக தொடக்க நூலிலே நாம் பார்க்கின்ற அந்த நிகழ்வு. கிறிஸ்மஸ் குடிலை பார்க்கின்ற பொழுது இது இன்னொரு புது படைப்பாக இருக்கிறது. அந்த புது படைப்பிலேயும் பாருங்கள், அதே மகிழ்ச்சியை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அந்த மகிழ்ச்சியை தான் நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு கிறிஸ்மஸ் செய்தியாக நமக்கு இருக்கிறது. தொடக்க நூலிலே பாருங்கள், கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்றார். இறுதியாக மனிதனை தனது சாயலாக, தனது மறு உருவாக படைக்கின்றார். ஏன் கடவுள் இந்த உலகத்தையும் மனிதனையும் படைக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுள் அன்பே உருவானவர். இந்த அன்பு தன்னை தன்னிலேயே வைத்துக்கொள்வது அல்ல. இந்த அன்பு என்பது பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் அன்பினுடைய நிறைவு, அன்பினுடைய முழுமை. எனவே தான் வள்ளுவன் சொன்னான், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்று சொன்னான். அன்பிற்கு ஒரு வரையறை, ஒரு மூடி போட்டு அதை மறைக்க முடியாது. எனவே உண்மையான அன்பு இருந்தால் உடனடியாக அந்த அன்பு நல்ல செயல்கள் வழியாக பகிர்தலாக மாறுகிறது. அதைத்தான் கடவுள் செய்தார். எனவே தனது உருவிலே, சாயலிலே மனிதனை படைத்தார். இந்த உலகத்தையெல்லாம் படைத்து நல்லதென கண்டார். எனவே நன்மையே உருவான இறைவன் அந்த நன்மைத்தனம் என்பது தன்னையே பிறருக்கு பகிர்ந்தளித்து கொடுத்தது. அதனால் என்ன நடந்தது? ஆதாம், ஏவாள் என்ற அந்த இரு உயிர்கள், மனிதர்கள் பிறந்தார்கள், மகிழ்ச்சியை அடைந்தார்கள். இந்த உலகம் அந்த நிறைவை அனுபவித்ததாக இருந்தது. அதே ஒரு கருத்தை தான் கிறிஸ்மஸ் பெருவிழாவிலே, அதாவது ஆண்டவர் இயேசுவினுடைய மனு உடல் ஏற்பிலே பார்க்கின்றோம். ஏன் ஆண்டவர் இயேசு மனு உடல் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார். அவர் அன்பு செய்வதன் அடிப்படையிலே அவர் தன்னையே கொடுக்க விரும்புகின்றார். நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அவரே மனு உடல் ஏற்கின்றார். ஏன் மனிதனாக அவர் பிறக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பின் அடிப்படையிலே அந்த இறைவனுடைய அருளை நமக்கு பகிர்ந்து கொடுப்பதன் நிறைவாகத்தான் மனிதனாக மனு உடலாக எடுத்து ஆண்டவரே இந்த உலகத்தில் பிறக்கின்றார். எனவே தான் எபிரேயர் 1 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகின்றது, பற்பல முறையிலும் பல்வேறு வழிகளிலும் தம்மை வெளிப்படுத்திய, அதாவது தம்மை வெளிக்காட்டிய இறைவன் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கடைசி நாட்களிலே தன்னுடைய ஒரே மகன் வழியாக பேசினார், வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த அன்பை கடவுள் இயேசுவினுடைய பிறப்பின் வழியாக நமக்கு கொடுக்கிறார். அந்த இயேசு பிறந்ததினால் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, அன்பின் அடிப்படையிலே பகிர்வையும், பகிர்வினால் நாம் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்கிறோம் என்பதைத்தான் உண்மையான கிறிஸ்மஸ் விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைக்கு நாம் கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாட்களிலே இந்த ஒரு கருத்தை மனதிலே கொள்வோம்.
நம்மிடம் இருக்கின்ற அந்த அன்பை வெளிக்காட்டுகின்ற நல்ல செயல்களை செய்வோம். நன்மை புரிவதனால் இந்த உலகத்திலும் சமூகத்திலும் நாம் வாழ்கின்ற இந்த சூழலிலும் மகிழ்ச்சியை கொடுப்போம். மகிழ்ச்சியிலே இறைவனை பிறக்க வைப்போம். நல்ல ஒரு கிறிஸ்மஸ் விழா கொண்டாடி தீமைகள் விலக, பலவிதமான கஷ்டங்கள் நம்மிடமிருந்து போக, துன்பங்கள் மறைய, மகிழ்ச்சி மட்டுமே நம்முடைய உள்ளத்தில் நிறைந்து இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க உங்கள் அனைவரும் நான் வேண்டுகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்து கூறுகின்றேன். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.